நேயர்களே வணக்கம். உங்களிடம் நான் காட்டப்போவது சிப்பி காளான் முட்டை பொரியல். அதாவது எப்படி செய்வது. இந்த முட்டை பொரியல் எனக்கு கோயம்புத்தூர் ஒரு மேடம் எனக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது சின்ன வெங்காயம் மற்றும் பெரிய வெங்காயமும் கலந்து அவங்க ஆம்லேட்டாக போட்டாங்க. நான் முட்டை பொரியலாக போடுகின்றேன். இந்த சிப்பி காளான் நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிள்ளை போன்ற பொருட்களை வதக்கி அப்புறங்க சிப்பி காளான் நல்லா வெங்காயத்துடன் போட்டு வதக்கின பிறகு நல்லா வதக்க வேண்டும். நன்றாக வதக்கின பிறகு தான் நம்ம முட்டையை கலக்கி பிறகு நாம் அதை முட்டை பொரியலுக்கான செய்முறை செய்ய வேண்டும். நல்லா அருமையாக இருந்தது. உங்களிடம் இந்த பதிவு நான் இந்த முட்டை பொரியலை இந்த சிப்பி காளான் முட்டை பொரியல் சாப்பிட்ட பிறகு தான் நான் உங்களிடம் பேசுகின்றேன். மிக அருமையாக இருந்தது. நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்கள். பாருங்கள், இது மாதிரி நல்லா சிம்மில் வச்சு செஞ்சிங்கன்னா, இல்லைன்னா ஹையில் வச்சுட்டு அடுத்தது குறைவான தண்ணலில் செஞ்சிங்கன்னா இது போல் வந்துடும். அருமையாக இருந்தது. ஃபஸ்ட்டு நீங்கள் வெங்காயமும் சிப்பி காளானும் நீங்கள் நல்லா வதக்கின பிறகு தான் நீங்கள் முட்டையே போட வேண்டும். ஊற்றினீங்கன்னா அப்புறம் மேலே பெப்பரை தூவி மற்றும் கொத்தமல்லி போன்ற பொருட்களை தூவி பிறகு சாப்பிட்டு பார்த்தேன். மிக அற்புதமாக இருந்தது. சிப்பி காளானை நாம் இப்படியும் சாப்பிடலாம் என்பதை உங்களிடம் பதிவுக்காக இதை சொல்லிக் கொடுத்த அன்புக்குரிய கோயம்புத்தூர் மேடத்துக்கு மிக்க நன்றி.